வணக்கம். நாம் நடந்து செல்லும் பாதையில் கற்களும் முட்களும் நிறைந்திருந்தால் ஒரு நல்ல காலணியை அணிவதன் மூலம் அந்த பயணத்தை சற்று சௌகரியமாக மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அதே காலணிக்குள் ஒரு சிறிய கல் இருந்தால் அதுவே போதும், அந்த பயணம் முழுவதும் வேதனையாக மாறிவிடும். வாழ்க்கையிலும் இதே நிலைதான் ஏற்படுகிறது. வெளிப்புற சவால்களை எவ்வாறு சமாளிப்பது, தடைகளை எவ்வாறு தாண்டுவது, வெற்றியை எவ்வாறு அடைவது என்று சொல்லித்தர பலர் இருக்கிறார்கள். ஆனால் நம்முள் இருக்கும் அந்த அறியாமை, அமைதியின்மை போன்ற கற்களை எவ்வாறு அகற்றுவது என்பதை பற்றி பேசுபவர்கள் மிகவும் அரிதாகவே கிடைப்பார்கள். ஏனெனில் உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் வெளியில் கிடைப்பதல்ல, அது நம் உள்ளத்திலிருந்தே தொடங்குகிறது. வாருங்கள், இந்த காணொளியில் நம்முள் இருக்கும் அந்த கல்லை அடையாளம் கண்டு அகற்றி மன அமைதியுடனும் உள்ளார்ந்த சுதந்திரத்துடனும் வாழ்க்கை பாதையில் பயணிப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். பிரேம் அவர்களே, உண்மையான ஆனந்தம் என்றால் என்ன என எவ்வாறு வரையறை செய்வீர்கள்? இதுதான் பிரச்சனை. மக்கள் ஒரு வரைவிலக்கணத்தை கூறுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அது வரையறை செய்ய முடியாதது, அது அனுபவம் செய்ய வேண்டிய ஒன்று. நாங்கள் மிகவும் புத்திசாலிகள், எங்களால் எதனையும் வரையறை செய்ய முடியும் என நாங்கள் எண்ணுகின்றோம். ஒரு நுளம்பு கடித்தால் எப்படி இருக்கும் என்பதையே உங்களால் விவரிக்க முடியாதுள்ளது. ஏனெனில் நுளம்பு கடித்தால் 90% அது உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். ஒரு ஐஸ்கிரீமின் சுவை உண்மையிலேயே எப்படி இருக்கும் என உங்களாலே விவரிக்க முடியாதுள்ளது. மலேசியாவில் ஒரு பழம் இருக்கின்றது, டுரியன் என அழைக்கப்படுகின்றது. அதன் சுவை எப்படி இருக்கும் என எனக்கு தெரியாது. அதனை மணந்திருக்கின்றேன். என்னுடன் பயணம் செய்பவருக்கு அந்த பழம் மிகவும் பிடிக்கும். ஆனால் அதனை நான் ஒருபொழுதும் சுவைத்ததில்லை. எனவே என்னாலே அதனுடைய சுவை எப்படி இருக்கும் என கூற முடியாது. எனவே அமைதி என்பது வர்ணனை செய்கின்ற ஒரு விஷயம் அல்ல, அது நீங்கள் உங்களின் உள்ளே அனுபவம் செய்ய வேண்டிய ஒன்று. சில வேளைகளில் வெளியுலகம் எங்களுக்கு உதவி செய்யாத பொழுது நாங்கள் எவ்வாறு அமைதிக்காக எங்களது உள்ளத்தை திறக்க முடியும்? அத்துடன் அது எடுத்து வரும் சாத்தியங்களை எவ்வாறு கண்டுகொள்ள முடியும்? முதலாவதாக, உலகம் ஒரு பொழுதும் அதற்கு உதவி செய்ய போவதில்லை. உங்களுக்கு உதவி செய்வதாக உலகம் உறுதி கூறுகின்றது. இது எப்படி என்றால், வங்கியிலே பணம் முதலிடுவது போன்றது. எங்களது வங்கியில் உங்களது பணத்தை முதலிடுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஒரு கணக்கை திறக்கின்றோம் என்பார்கள். அதன் மூலம் நீங்கள் காசோலை எழுதலாம், அதனையும் இதனையும் செய்யலாம் என கூறுவார்கள். ஆனால் அவர்கள் எதனை கூறுவதில்லை என்றால், உங்களது கணக்கிலிருந்து ஒவ்வொரு மாதமும் சிறிதளவு தொகையை அவர்கள் எடுப்பார்கள் என்பதை சொல்வதில்லை. நீங்கள் தொடர்ந்தும் அந்த வங்கிக் கணக்கில் பணத்தை போடவில்லை என்றால் ஒரு நாள் உங்களது கணக்கில் 1% இருக்காது. எந்த ஒரு வங்கியும் தங்களது பணத்தை உங்களது கணக்கில் போடப்போவதில்லை. ஆமாம், நாங்கள் எங்களது பணத்தை போட்டு இருக்கின்றோம், நீங்கள் சென்று அதனை செலவு செய்யுங்கள் என்று கூறுவதில்லை. உலகமும் அதே போன்றதுதான். ஒரு ஞானி கூறியிருக்கின்றார், உலகம் குருடானது, எல்லோரும் தங்களது வயிற்றை நிரப்புவதில்தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என கூறியிருக்கின்றார். முடிவாக வயிற்றை நிரப்புவதற்கு எது உதவி செய்கின்றதோ அதனை உலகம் ஏற்றுக்கொள்கின்றது. அவர்களது வயிறு நிரம்புவதற்கு நீங்கள் காரணமாக இருந்தால் மிகவும் நல்லது. இல்லை என்றால் உங்களை கணக்கில் எடுக்காமல் உங்களை தள்ளி வைத்து விடுவார்கள். எனவே உலகம் உங்களுக்கு உதவி செய்ய போவதில்லை. ஆனால் எனக்கு தெரியும், ஒருவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். மிகவும் முக்கியமான ஒருவர், மிகவும் முக்கியமான ஒருவர், உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர். அவர் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள்தான் அந்த நபர். பிரேம் அவர்களே, உண்மை மற்றும் விழிப்புணர்வு என்பவை ஒரு மனிதனின் புரிதலிலிருந்து ஏற்படாமல் ஒரு கணனியின் செயல்பாட்டால் வடிவமைக்கப்படும் பொழுது அது எவ்வளவு தூரம் மாறுகின்றது? அத்துடன் அது ஒரு தனிநபர் தானாகவே ஒரு முடிவை எடுப்பதை அது எவ்வளவு தூரம் பாதிக்கிறது? நீங்கள் இதை பற்றி என்ன எண்ணுகிறீர்கள்? நீங்கள் ஒரு கேக் செய்வதற்கான சமையல் குறிப்பை பார்க்கின்றீர்கள். அதிலே ஒரு கிண்ணம் மா, சீனி, கிரீம் என்பவற்றை கலந்து அதனை போரணையில் போட வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்பொழுது அது வெந்து மிகவும் நன்றாக வரும். ஆனால் நீங்களோ கடற்கரைக்கு சென்று ஒரு கிண்ணம் மண்ணை எடுக்கின்றீர்கள். சாக்கடையில் சென்று அங்குள்ள கழிவுப் பொருளில் சிறிது எடுக்கின்றீர்கள். நான் எதனை கூறுகின்றேன் என நீங்கள் இப்பொழுது புரிந்திருப்பீர்கள்.
அவ்வாறு செய்தால் உங்களுக்கு அந்த மிகவும் சுவையான கேக் கிடைக்கப் போவதில்லை. செயற்கை நுண்ணறிவு அது இது என எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கும் நிஜமாக என்ன நடைபெறுகின்றது என்பதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. உங்களுக்கு தாகம் எடுத்திருக்கின்றது. நீங்கள் தாகத்தினால் இறக்கும் பொழுது உங்களுக்கு எது வேண்டும்? உங்களுக்கு ஒரு ஐஃபோன் வேண்டுமா அல்லது ஒரு கிளாஸ் தண்ணீர் வேண்டுமா? உண்மையாகவே எது வேண்டும்? ஏனெனில் ஐஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் உள்ளது, அது தண்ணீரை போன்று இருக்கும். எனவே உங்களுக்கு எது வேண்டும்? தண்ணீரா அல்லது ஐஃபோனா? மக்கள் புத்திசாலிகள். அவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தேவையில்லை. அவர்கள் தேவையான பொழுது அந்த செயற்கை நுண்ணறிவை பாவித்து கொள்ளலாம். நான் உரைகளை எழுதுவதற்கு செயற்கை நுண்ணறிவை பாவிப்பதில்லை. ஆனால் பாடல்களை உருவாக்குவதற்கு செயற்கை நுண்ணறிவை பாவிக்கின்றேன். அது மிகவும் அற்புதமான செயலை செய்கின்றது. எனவே செயற்கை நுண்ணறிவை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளாதீர்கள். அதனை எதற்காக உபயோகிக்கின்றீர்கள் என்பதை பொறுத்தது. உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு அதன் மேலே சார்ந்திருக்காதீர்கள். ஒரு விஷயம் தெரியாவிட்டால் எனக்கு தெரியாது என்று சொல்லுவதற்கு பதிலாக அதற்கான விடைகளை தேடுவதற்கு பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் வாகனத்தை விரைவாக ஓட்டியதற்காக போலீஸ் உங்களை நிறுத்தும் பொழுது அதற்கான விடைகளை செயற்கை நுண்ணறிவில் தேடாதீர்கள். ஒரு மலட்டு பசுவிலிருந்து நீங்கள் பால் கறக்க முயற்சித்தால் அது உங்களுக்கு பால் தரப்போவதில்லை. தொழில்நுட்பத்திற்காகத்தான் உள்ளது. அது அதனை உருவாக்கியவர்களை செல்வந்தர்களாக்குவதற்காகத்தான் உள்ளது. நீங்கள் எப்பொழுதும் ஒருவர் தன்னைத்தானே கேட்க வேண்டும் என கூறுகிறீர்கள். நாம் கேட்கின்ற அந்த குரல் உண்மையிலே நமது குரலா அல்லது எங்களது ஆணவத்தின் குரலா என்று நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது? மிகவும் நல்ல கேள்வி. ஏனெனில் அந்த குரல் என்ன சொல்கின்றது என நீங்கள் கேட்க வேண்டும். அந்த குரல் உங்களது வாழ்வை மேலும் சிக்கலாகுகின்றது என்றால் அந்த குரலை நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த குரல் உங்களை பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கின்றது என்றால் அந்த குரலை நீங்கள் கேட்க வேண்டும். நீ உன்னை கொன்றுவிடு என்று அந்த குரல் சொன்னால் நீங்கள் அதனை கேட்கக்கூடாது. நீ உன் உள்ளே உனது விடைகளை தேடு என அந்த குரல் சொன்னால் அதனை நீங்கள் கேட்க வேண்டும். அது மிகவும் வலிமையானது. அது சிக்கலானதா அல்லது எளிமையானதா? நட்சத்திரங்கள் உங்களது எதிர்காலத்தையும் நற்பாக்கியத்தையும் தீர்மானிக்கின்றன என மக்கள் கூறுகின்றார்கள். அவை எவ்வளவோ தூரத்தில் இருக்கின்றன. அது நடைமுறைக்கு சாத்தியமல்ல. யாராவது 1 மைல் தூரத்திற்கு அப்பால் இருந்து உங்களுக்கு ஏதாவது சொன்னால் நீங்கள் அவர்களிடம் அருகே வாருங்கள் என கூறுவீர்கள். ஏனெனில் அப்பொழுது நீங்கள் கூறுவதை என்னால் கேட்க முடியும் என்பீர்கள். உங்களின் உள்ளே உள்ள நட்சத்திரங்கள் மேலே உள்ள நட்சத்திரங்கள் அல்ல. ஆனால் உங்களின் உள்ளே உள்ள நட்சத்திரங்கள் தான் உங்களது விதியை தீர்மானிக்கின்றன. நீங்கள் உங்களது கண்களை திறந்து உங்களின் உள்ளே பிரகாசிக்கும் நட்சத்திரங்களை கண்டுகொள்ள வேண்டும். இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.